இங்க மனோஜ் டைம்ல ஏரோகனி நீ வேற. நான் தான் வேண்டாம். லூசா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ தானே என்ன கூப்பிட்டு போய் அப்புறம் வீட்டுக்கு போய் மசாஜ் பண்றேன். இப்ப நீங்க பிஸ்க்கு மேல நீ ஒன்னும் ஆட வேணாம். ஒரு நாளைக்கே இப்படி பண்ணிட்டு இருக்க. போய் ஃபேஸ் போறேன். உடம்புக்கு எதுவும் முடியலையா? அந்த நர்ஸ் கூட தானே இருக்காங்க. உடம்புக்கெல்லாம் அது எப்படி உனக்கு தெரியும்? முத்து மீனாவும் இங்க வந்திருக்காங்கடி. வேலையே இல்லையா? ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவனை பாத்துட்டாங்க. இப்ப கூட வந்தே ஆகணும்னு சொல்றாங்க. சரி நீ ஒண்ணு பண்ணு. இத கேளுமா, அங்க வந்து நான் சொல்ற மாதிரி தான் நீ பேசணும். புரியுதா? என்னடி இந்த மாதிரி நீ? நான் பார்த்ததே இல்ல. கடையில வேலை இருக்கா இல்லையா? நல்லாவா இருக்கு இருந்த சொல்றேன். யாவன்னு செஞ்சா வெளியில போனவ இன்னும் விபாரிசு வேற பண்ணீங்க. இந்த 8 நாளா மீனா தானே எல்லா வேலையும். அது அப்புறமா பாத்துக்கலாம். இன்னைக்கு அதை விட முக்கியமான ஒரு வேலை. இன்னைக்கு கடைசி நாள்ல எல்லாரும் அவங்கள கேலி பண்ணி சிரிக்க போறாங்க. ஓ எங்கடா போயிருந்த? நீ கடைசி நாள் கொள்ளலப்பா. அதனாலதான் மாமா கிருஷ்ண யாரையாவது கூட்டிட்டு வர்றதுதான் வேலை. ஏன் சொந்தக்காரங்களா இல்ல, கடவுள் கிருஷ்ணன். எப்படி இருக்கீங்க? கியூட்டா இருக்கீங்க. ரூட் வாசிக்க தெரியுமா உங்களுக்கு? மாதிரி இருக்கு பாப்பா. இவளுக்கு ஒரு வேலையே இல்ல. பேசக்கூடாது. ஆமா நீ கண்ணத்துல போட்டுக்க. ரோகிணி, அந்த பையனை பாரு. அந்த கெட்டப்ல காமெடியா இருக்கான்ல. இப்ப நீங்க வேணா வேஷம் போட்டு போய் உட்காருறீங்களா? அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கான். வா போ. தாத்தாக்கு முதல்ல கொடுப்போம். அவங்க சாப்பிடணும் இருக்கட்டும். எப்ப வேணாலும் சாப்பிட்டுட்டோம். கரு உருவாகி தங்காம போயிடுச்சுல்ல. ஆமா ஆண்டி. கவலைப்படாதம்மா. இவனே அவ குழந்தை தானே. கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ தாலேலோ பின்னலிலோ பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்காரோ ஆயர் பாடிலோ. நீ இங்கே எங்க கூட இருந்துறியா? நானும் எதுவும் பேசக்கூடாது பார்த்தா நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? நாங்க எனக்கு வரவா? ஏதோ 2-3 தடவை உதவி பண்ணாங்களே, நானும் அமைதியா இருந்தேன். முதல்ல அவனை விடு. உங்ககிட்ட பேசிருக்கோம்லம்மா. ஆமா பேசிருக்கீங்க தான். நான் உங்களுக்கு பதில் சொல்லாத பாட்டின்னு நான் ஒருத்தி இருக்கேன். அம்மாவும் இருக்கா. என்னங்க அம்மான்னு ஒருத்தி இருக்கால்ல. என்ன இருந்தாலும் நீங்க 3வது மனுஷங்க தான். அது மனசுல இருக்கட்டும். இன்னைக்கு கூட இங்க வரதுல எனக்கு விருப்பமே இல்ல. அவனை இனிமே தத்தெடுக்கிறேங்கிற பேச்செல்லாம் வச்சுக்காதீங்க. எல்லாம் வளர்த்துறோம் தான் நினைக்கிறேன். அதை இவங்க ஏன் செய்யணும்? இதோட 2-3 தடவை கேட்டாங்க. நானும் எதுவும் சொல்லவே இல்ல. அப்பவே இவங்களுக்கு புரிஞ்சு நாங்க ஒண்ணு எதுக்கும் வக்கில்லாதவங்க இல்ல.
நானும் பொறுமையா இருக்கணும்னு நினைச்சேன். அதான் அவங்க சொல்றாங்கல்ல பதில் பேசாம இருந்தேன்னு. அப்பவாது இவங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் நினைச்சேன். எங்க இவங்க என் பேரா என்கிட்ட இருந்து பிரிச்சுருவாங்களோன்னு பயமா இருக்கு. ரீஷ், நீ சொல்லு, உனக்கு யார் கூட இருக்கணும்னு ஆசை சொல்லு. எனக்கு அம்மா கூட இருக்கணும்னா அவனுக்கு அவங்க அம்மா தான் முக்கியம். அவ இவனுக்காக தான் கஷ்டப்படுத்திருந்தா எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. சாப்பிட்டு போங்க. போதும். तो फ्रेंड कैसे